Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the previous year Polytechnic government Polytechnic lecturer exams 2012 questions தான் பார்க்க போறோம் with solution. So let's see the problems. So for a two port network the h parameter h11 and h12 are obtained. So இதை எப்படி நம்ம two port networkல இருந்து h11 உம் h12 உம் எப்படி எடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா by short circuiting the output terminals by opening the input terminals. So this is the answer. So அது எப்படின்றது பாருங்க. So V1 that is equal to H11 I1 plus H12 V2. Then இங்க வந்து பாத்தீங்கன்னா this is I2, so it's not V1. So I2 that is equal to H21 I1 plus H22 V2. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா the normal general equation for the H parameter. So இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன கேட்குறாங்க H11 உம் H12 உம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ H11 வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ அப்போது V2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். ஸோ V2 ஈக்குவல் டு 0னா ஸோ V2 அப்படிங்கிறது அவுட்புட் டெர்மினல். ஸோ அவுட்புட் டெர்மினல் V2 வோல்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஷார்ட் பண்ணால் தான் நமக்கு V2 0ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ I1 0 அப்படின்னா தட் இஸ் ஓப்பன் சர்க்யூட்டட், V0 அப்படின்னா தட் இஸ் அ ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ V2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், we get the value H11. ஸோ அப்போது V2 ஈக்குவல் டு 0 ஓப்பன் போர்ட் வந்து அவுட்புட் போர்ட் வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதுன்னு மீனிங். ஓகேவா? ஸோ அப்போது H11 தட் இஸ் ஈக்குவல் டு V1 by I1 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ H12 கேட்குறான். ஸோ H12 என்ன, H12 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் I1 நம்ம ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். ஸோ I1 0 அப்படின்னா ஸோ இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ I1 ஈக்குவல் டு 0. ஸோ தட் மீனிங் இஸ் தட் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது. ஸோ கரண்ட் ஃப்ளோ அப்படின்னா தட் இஸ் அ ஓப்பன் சர்க்யூட்டட். ஸோ அப்போது I1 ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது H12 இஸ் ஈக்குவல் டு V1 by V2 அப்படிங்கிறது வரும். ஸோ த ஆன்சர் இஸ் பை short circuiting the terminals, output terminal and open circuiting the input terminal பண்ணிங்க அப்படின்னா we get the H11 and H12 value. Then the next question, the diffusion potential across a PN junction increases with increasing the doping concentration. ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக தெரியும். ஸோ டிஃப்யூஷன் பொட்டன்ஷியல் வந்து நார்மலாகவே வந்து அதாவது the doping concentration increase பண்ணால் அதுவும் increase ஆகும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஷின், ஸோ Zener diode works on the principle of. ஸோ எந்த பிரின்சிபலில் Zener diode ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ tunneling of a charge carriers cross the junction. ஸோ this is the answer for the question. ஸோ Zener diode எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, ஸோ tunneling of a charge carriers across the junction. Okay, then the next question paranga. So the in a differential amplifier the common mode rejection ratio CMRR can be improved by using an increased emitter resistance. So emitter resistance வந்து நம்ம increase பண்ணோம் அப்படின்னா CMRR வந்து increase ஆகும். ஓகேங்களா? So that is the thing. So இது எப்படி வந்து derive பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்க. CMRRக்கான ஃபார்முலா வந்து the differential gain by the common mode gain. ஓகேங்களா? ஸோ the differential gainக்கான ஃபார்முலா minus GM RC by 2, then the common mode gainக்கான ஃபார்முலா minus RC divided by 2RE. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம CMRRல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். AD by ACMல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா GM RC divided by RE, sorry RC divided by 2 divided by இந்த term, ஸோ RC divided by 2RE. ஸோ RC கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த RE மேலே போயிடுச்சு அப்படின்னா GM into RE. ஸோ GM இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுது, த CMRR இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் CMRR வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ த காமன் டிஃபரன்ஷியல் மோட் கெயினுக்கு ஃபார்முலா என்ன, minus GM RC by 2, காமன் மோடுக்கு வந்து minus RC divided by 2RE. ஓகேங்களா? Next question பாருங்க. A switched mode power supply operating at 20 kHz to 100 kHz range used as a main switching element. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து switching mode power supply ஆப்ரேட் ஆகுது. ஸோ எந்த ஸ்விட்சிங் எலமெண்ட் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MOSFET அப்படிங்கிறது எலமெண்ட்டாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், SMPSல யூஸ் பண்ணுறோம். ஸோ SMPSல வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆஃப். இப்போ நார்மலாக வந்து ஸ்விட்சிங் அப்படின்னா ஆன் ஆஃப். ஸோ ஆன் ஆஃப்க்கு நம்ம எந்த MOSFET யூஸ் பண்ணுறோம், MOSFET அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேச்சுரேஷன் ரீஜனில் இருக்கணும், ஆஃப் அப்படின்னும் போது கட் ஆஃப் ரீஜனில் இருக்கணும். ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ இந்த கட் ஆஃப் ரீஜியன் தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ, அப்போ ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த சேச்சுரேஷன் ரீஜியன் த கரண்ட் ஃப்ளோ இஸ் கான்ஸ்டன்ட், அப்போ ஆன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? தென் த நெக்ஸ்ட் கொஷின், in a PNP
transistor operating in an active region, the main stream of current in the base region is. So PNP அப்படினும்போது holes அதிகமாக இருக்கும். So diffusion of holes, that is the answer. Then the next question, so tunnel diode in a PN diode with, so tunnel diode அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக PN diode தான் tunnel diode வருது. ஸோ அது வந்து எப்படி நம்ம tunnel diode கொண்டு வரோம்னா, வெரி ஹை டோப்பிங் இன் போத் P and N region. ஸோ ரெண்டு சைடுமே P ஜங்ஷன்லையும் N ஜங்ஷன்லையும் சாரி P டைப் N டைப் ரெண்டுலையுமே வந்து டோப்பிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா that the diode acts as a tunnel diode. ஸோ high impurity density PN junction device அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ high impurity density அப்படிங்கிறது நிறைய impurities வந்து ஆட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து the depletion width அப்படிங்கிறது நேரோவாக இருக்கும். ஸோ நேரோ depletion width எதுக்கு tunnel diodeக்கு நேரோ depletion width-ஆக இருக்கும். Then the next question, so avalanche breakdown results basically due to, so avalanche breakdown வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பேக்ட் அயனைசேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இம்பேக்ட் அயனைசேஷன் மூலிமா தான் நமக்கு அவலான்ச் பிரேக்டவுன் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அவலான்ச் பிரேக்டவுன் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, ஸோ டியூ டு ஹை எனர்ஜி எலக்ட்ரான் கொலைடிங் வித் த லேட்டஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃப்ரீயிங் இட்ஸ் ஃபார் கண்டக்ஷன். அதாவது ஹை எனர்ஜியாக இருக்கிற எலக்ட்ரான் வந்து லேட்டிஸ் எலக்ட்ரான் கூட கொலைட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அவலான்ச் பிரேக்டவுன் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் த ரன்அவே எஃபெக்ட் ஆஃப் சச் கைண்ட் இஸ் கால்ட் இம்பேக்ட் அயனைசேஷன். ஸோ கொலைட் ஆன பிறகு அது வந்து நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் ரன்அவே அப்படிங்கிறது. ஸோ அந்த ரன்அவே எஃபெக்ட் ஆஃப் சச் கைண்ட் தான் என்ன, இம்பேக்ட் அயனைசேஷன். ஸோ அந்த அயனைசேஷன் அது மூலிமா நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவலான்ச் பிரேக்டவுன் வந்து மெட்டீரியலில் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் த நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் லெட் மெட்டீரியல்? எல்இடி மெட்டீரியல், லைட் எமிட்டிங் டயோட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்டாக நம்ம எடுக்கிறப்போ, ஸோ லைட் எமிட்டிங் டயோடு இட் ஷுட் எமிட் த லைட். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ அதில் வந்து எந்த மெட்டீரியல் வந்து இட் இஸ் நாட் லைட் லெட் மெட்டீரியல் அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு, SiO2. ஸோ SiO2 இஸ் அன் இன்சுலேட்டர் யூஸ்டு as a oxide layer in MOSFET. ஆக்சைட் லேயராக நமக்கு எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மாஸ்ஃபெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கலர்ஸ், இப்போ எந்தெந்த செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லைட் எமிட்டிங் டயோட ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலியம் ஆர்சனைட். ஸோ கேலியம் ஆர்சனைட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த லைட் எமிட்டிங் டயோட கொண்டு வர முடியும். ஸோ அது கூட சம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ பாருங்கள், செமிகண்டக்டிங் மெட்டீரியல், ஸோ அதனுடைய வேவ் லென்த், தென் என்னென்ன கலர் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ கேலியம் ஆர்சனைட் அப்படிங்கிறது இன்ஃப்ராரெட். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் வந்து 850 to 940 நானோமீட்டர். தென் கேலியம் ஆர்சனைட் பாஸ்பெட், ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 630 to 660 நானோமீட்டர் ரெட் கலர். ஸோ மேக்ஸிமம் பாஸ்பரஸ் P அப்படிங்கிறது வந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, we should consider the colors. ஸோ ரெட் கலர் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ தென் கேலியம் ஆர்சனைட், ஸோ இதுவும் இதே தான், பட் த ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ 630 to 660 அப்படின்னும் போது ரெட்டு, 605 to 620 அப்படிங்கும் போது ஆம்பர் கலர் வந்து நமக்கு வருது. ஸோ இங்கே என்ன அப்படிங்கிறது நமக்கு நைட்ரஜன், அதுவும் வந்து நமக்கு என்ன ஆட் ஆகுது. ஸோ ஆட் ஆகும்போது நமக்கு the color should be in yellow. ஸோ the range of the wavelength that is 585 to 595 நானோமீட்டர். தென் இது அலுமினியம் கேலியம் பாஸ்பேட் பாஸ்பரஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா the value வந்து நமக்கு என்ன க்ரீன் கலராக நமக்கு கிடைக்கும். அட் த சேம் the wavelength 550 to 570 நானோமீட்டர். தென் SiC சிலிக்கான் கார்பன், ஸோ சிலிக்கான் மோனோகார்பைடா, ஸோ ஆமாம். ஸோ SiC அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 430 to 505 நானோமீட்டர் இருக்கும். அதோடைய கலர் வந்து ப்ளூ. தென் இங்கே வந்து கேலியம், இண்டியம், தென் நைட்ரஜன். ஸோ இந்த கலர் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் த ஒயிட் கலர். ஸோ வேவ்லென்த் வந்து 450 நானோமீட்டர். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் இருந்தால் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ கேலியம் ஆர்சனைடு அப்படின்னும் போது இன்ஃப்ராரெட், GaAsP அப்படின்னும் போது ரெட்டு, கேலியம் ஆர்சனைட் பாஸ்பரஸ் அப்படின்னும் போது ஆம்பர், கேலியம் ஆர்சனைட் பாஸ்பரஸ் நைட்ரஜன் அப்படின்னும் போது எல்லோ, அலுமினியம் கேலியம் பாஸ்பரஸ் அப்படின்னும் போது க்ரீன், சிலிக்கான் மோனோகார்பேட் அப்படிங்கிறது வந்து ப்ளூ, தென் கேலியம் இண்டியம், தென் நைட்ரஜன் அப்படின்னும் போது ஒயிட். ஓகேங்களா? தென் த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் y is equal to a plus a bar b is equivalent to, ஸோ y is equal to a plus a bar b. ஸோ இது அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், a plus a bar into a plus b. ஸோ த sum of product of sum பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடுவோம். ஸோ a plus a bar வேல்யூ 1, ஸோ த வேல்யூ இஸ் a plus b.
ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் மின்டர்ம்ஸ் கரஸ்பாண்டிங் டு த டெசிமல் நம்பர் 15 இஸ். ஸோ 15 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கு வந்து அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன 111 அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிடி அப்படி வச்சு நமக்கு என்ன அது ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே XYZ தென் WXYZ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது வேல்யூஸ் வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த ஏபி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட், திஸ் இஸ் தி ஜஸ்ட் அ நம்பர், ஸோ நான் ஜஸ்ட் அ லெட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போது 111னா 111 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசிடி, அதாவது இது 8421 கோட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ திஸ் இஸ் தி மின் டேர்ம் கரஸ்பாண்ட்ஸ் டு த டெசிமல் நம்பர் 15 இஸ் ஏபிசிடி. ஓகே. தென் த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். So the maximum count for which a 6-bit binary code can represent is. So maximum count. So 6-bit binary code word வந்து எத்தனை கவுண்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ நார்மலாக 6-bit அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ 2-bit அப்படிங்கிறது நமக்கு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ 4 வேல்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ 4-bit அப்படின்னும் போது 8421 கோடு 8421 கோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி 5-bit அப்படின்னும் போது 168421. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6-bit கோட் அப்படின்னும் போது 32 16 8421. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் 63. ஸோ அதுதான் மேக்ஸிமம் கவுண்ட். ஓகேவா. ஸோ அதாவது 0 to 63 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. தென் த நெக்ஸ்ட் ஒன் த ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி 657 பேஸ் இது 8 ஆக்டரில் கொடுத்துருக்காங்க இஸ். ஸோ ஆக்டரில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ பைனரியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஹெக்ஸாடெசிமலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ 657க்கான ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ. ஸோ 6 அப்படின்னும் போது நமக்கு என்ன 110, 5னா 101, 7 அப்படின்னும் போது 111. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னும் போது 4 நம்ம என்ன பண்ணணும், குரூப் பண்ணோம் ஃப்ரம் த ரைட் டு லெஃப்ட். ஸோ 4 குரூப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே 01 குரூப் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இருக்குது. ஸோ முன்னாடி 3 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 001 0001 அப்படிங்கிறது 1. தென் 1010னா 10, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் ஏ. தென் 1111 வந்து 15, அதுக்கான ஹெக்ஸாடெசிமல் வந்து எஃப். ஸோ 1AF இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 0 to 9 வரைக்கும் டெசிமலில் இருக்கிறதும் 0 to 9 வரைக்கும் ஹெக்ஸாடெசிமலுக்கும் அது சேமாக தான் வரும். தென் 10க்கு A, 11க்கு B, 12க்கு C, 13க்கு D, 14க்கு E, 15க்கு F அப்படிங்கிறது தான் ஈக்குவல் டு த டெசிமலுக்கான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. Next question பாருங்க. The output QN of the JK flip-flop is 0. So it changes to 1 when a clock pulse is applied. So the input JK are respectively JN and KN are respectively. So it's very simple thing. So the நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா so truth table for the JK flip flop என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். So this is a symbol of the JK flip flop. So JK clock இருக்கும். ஸோ நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ the latch அப்படிங்கிறது நமக்கு the clock அப்படிங்கிறது இருக்காது. ஸோ 1-bit ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அது. ஸோ இந்த மெமரி வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் த flip flop அப்படின்னும் போது we may store the energy, ஸோ memories. ஸோ டேட்டா அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளாக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள். ஸோ ஜேகே இது கிளாக் பல்ஸ், இது கியூ பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ த கிளாக் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ கிளாக் 1 அப்படின்னா தான் இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும், எனேபிள் ஆகுமே. ஓகேங்களா. ஸோ ட்ரூத் டேபிள் ஃபார் த ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் என்னன்னு பாருங்கள். ஸோ மோர் ப்ராபப்ளி த இன்புட்ஸ் ஜேகே அப்படிங்கிறது 2 இன்புட்டு. ஸோ 4 வேரியபிள்ஸ் 4 நம்ம என்ன 4 காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ 0001 1011. ஸோ இப்போ இங்கே கிளாக் 0க்கு வந்து 00க்கு கிளாக் 0 கொடுத்தாலும் 1 கொடுத்தாலும் நமக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. QN வந்து QN+1 அப்படிங்கிறது நோ சேஞ்ச், அவுட்புட் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. தென் 01 ஜேக்கு 0 கேக்கு 1 கொடுக்குறப்போ கிளாக் எனக்கு ஆல்வேஸ் 1ஆக தான் இருக்கணும், ஹையாக தான் இருக்கணும். ஸோ இது 0 இது 1 கொடுக்குறப்போ ஸோ த அவுட்புட் அப்படிங்கிறது 0 வரும். ஸோ தட் இஸ் த மீனிங் இஸ் ரீசெட். ஓகேங்களா. ஸோ த மீனிங் இஸ் ரீசெட்னா 0. தென் 10 இருக்கிறப்போ நமக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறது 1ன்னு வரும். ஸோ த மீனிங் இஸ் செட். தென் இது 11 அப்படின்னும் போது QN பார், தட் இஸ் த டாகிள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதை ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் இப்போ வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நோ சேஞ்ச் 00னா நோ சேஞ்சு, 01னா ரீசெட்டு, ஸோ 10னா செட்டு, 11னா டாகிள். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெட்னா 0, செட்டுனா 1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டாகிள்னா QN பார்.
complement of the value. So then the next the present state அப்படிங்கிறது இருக்குது, next state அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து நமக்கு Qn எடுத்துக்கிறோம். ஸோ இன்புட்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா JK தான், நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து Qn+1. ஸோ இப்போது இது எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலி 0 0 இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் 0, அதுக்கு வந்து என்னென்ன காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 0 0 இருக்கலாம், 0 1 இருக்கலாம், 1 0 இருக்கலாம், 1 1 இருக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் 4 zeros இருக்கிறப்போ எனக்கு இது 4 காம்பினேஷன்ஸ் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு Qn வந்து 4 zeros அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ 0 0 அப்படின்னும் போது நோ சேஞ்ச், ஸோ இங்கே 0னா அங்கேயும் 0 போடணும். தென் 0 1 அப்படின்னும் போது 0 1 அப்படின்னா என்ன, நமக்கு ரீசெட். ஸோ ரீசெட்னா இங்கே 0ன்னு இருந்ததுன்னா அங்கே 0 தான் போடணும். ஸோ அதாவது இங்கே 1 இருந்ததுன்னா ரீசெட் பண்ணி 0ன்னு போடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 1 0னா செட்டுனா என்ன, நமக்கு 1. ஸோ அப்போ 0 அப்படின்னா 1க்கு நம்ம மாற்றிடணும். தென் 1 1 அப்படின்னா தட் இஸ் Qn பார். ஸோ டாகிள் இங்கே 0 அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 1 வரும். தட் இஸ் த திங். தென் நெக்ஸ்ட்டு 4 1க்கு அதே மாதிரி 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் 0 0 0 1 1 0 1 1 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போது இங்கே 0 0 அப்படின்னும் போது நோ சேஞ்ச், இங்கே 1னா அப்படியே 1, 0 1னா நமக்கு என்ன ரீசெட். ஸோ அப்போ இங்கே 1னா நமக்கு 0வாக மாற்றணும். தென் 1 0னா செட்டு, இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம் 1னே வச்சுக்கலாம். தென் 1 1 அப்படின்னா டாகிள், ஸோ Qn பார். அப்போது இங்கே 1னா இங்கே வாட் இஸ் காம்ப்ளிமெண்டட் தான் 0, தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த ப்ரெசன்ட் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட் அந்த JK ஃப்ளிப் ஃப்ளாப்பை பேஸ் பண்ணி. தென் இந்த நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா. அதாவது Qn+1 அதை வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்கிறோம், 0 0 0 1 1 0 1 1 அப்படின்ட்டு. ஸோ இப்போது அந்த எக்ஸைட்டேஷன் டேபிளில் JK எப்படி இருக்கலாம், ஸோ அதாவது ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இந்த டயக்ராமில் இந்த டேபிளில் ஸோ த வேல்யூஸு Q0 0 0 0 0க்கு 2 வேல்யூஸ் வருது. ஸோ இந்த இங்கேயும் 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0, ஸோ 2 zeros இருக்கும், 2 0 1 இருக்கும், 2 1 0 இருக்கும், 2 1 1 இருக்கும். இதுக்கு Qnக்கும் Qn+1க்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே இது 0 இது 0n+1, சாரி Qn+1. ஸோ இப்போ JKக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும், இது ரெண்டுமே 0 இது ரெண்டுமே 0னா இந்த வேல்யூ மட்டும் தான் மாறுது. கரெக்டாக 0 0 J வேல்யூ வந்து 0 தான் இருக்குது, K வேல்யூ மட்டும் எனக்கு என்ன 0 1ன்னு மாறுது. எப்போது Q வேல்யூ 0வாக இருக்கிறப்போ, Qn+1 வேல்யூ 0வாக இருக்கிறப்போ. ஸோ அதை தான் நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து இது 0 0ன்னு இருக்கிறப்போ எனக்கு J வேல்யூ 0 தான் இருக்குது, K வேல்யூ எக்ஸ் இந்த சென்ஸ் நான் 0 1 போட்டுக்கலாம் 1 1 போட்டுக்கலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ 0 1 இது 0 இங்கே 1, ஸோ 0 இது 0 இது 1 1 அப்படின்னும் போது இது 0 1. ஸோ இது ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 Qn+1 1. ஸோ அப்போது 0 1க்கு எனக்கு என்ன வருது, J வந்து 1 1 தான் இருக்குது, K மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா 0 1 சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ 0 1 J வேல்யூ 1 K வேல்யூ எனக்கு என்ன ஆகுது 0 1 சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். தென் 1 0, ஸோ 1 0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ இங்கே 1 0 1 0. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சேஞ்ச் ஆகுது, K சேமாக இருக்குது, J மட்டும் 0 1ன்னு மாறுது. ஸோ அப்போது Jக்கு மட்டும் எக்ஸ் போட்டுக்கிட்டு Kக்கு 1 போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 1. ஸோ 1 1 அப்படின்னும் போது ஸோ திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 1, இது 1 இது 1 1 0 இருக்குது இங்கே, அதே மாதிரி இங்கே 0 0ன்னு இருக்குது. ஸோ J டிஃபர் ஆகுது, K அப்படியே இருக்குது, K வந்து 0ன்னு இருக்குது இல்லையா. ஸோ K வந்து 0, J வந்து டிஃபர் ஆகிறதுனால எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம 0வும் போட்டுக்கலாம் 1ம் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள், இந்த டேபிளில் இருந்தால் நமக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது Qn+1, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ட்ரூத் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம K மேப்பில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இது. ஸோ Qn+1 த நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த JK ஃப்ளிப் ஃப்ளாப்னு கேட்டாங்க அப்படின்னா Qn+1 இஸ் ஈக்குவல் டு JQn பார் ப்ளஸ் K பார் Qn அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த கொஷினில் வந்து the output of Qn, so output of Qn of a JK flip flop is 0. So 0, so Qn வந்து 0, so it's changed to 1, so change to 1. Okay va. So next state change to 1. So when a clock pulse is applied, the input நமக்கு எப்படி இருக்கும், input வந்து 1 into 1 x அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. So this is the answer for this question. So next question பாருங்க. So how many flip flops are required to build a binary counter circuit to count from 0 to 1023?
ஸோ இந்த நார்மலாக வந்து எப்படி நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு 0 to 2 power n minus 1 அப்படிங்கிறது, அதாவது 2 power n அப்படிங்கிறது தான் the மீனிங். ஸோ 2 power n அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா the total number of states. அதை நம்ம நார்மலாக 0லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 2 power n minus 1 வரைக்கும் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 to 2 power 2னா 4ன்னு சொல்லுவோம். ஸோ பட் அதை வந்து நம்ம 0 0 0 1 1 0 1 1 எழுதும்போது நமக்கு 0 to 3 வரைக்கும் தான் வரும். So that is the total number of states that is equal to 2 power n. So the largest number that can be stored in the counter. So அந்த கவுண்டரில் largest number எது வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்னா 2 power n minus 1. ஸோ இங்கே எந்த மாதிரி இருக்குன்னா 1023 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். That is the meaning. Then the modulus of the counter is the number of the states that the counter can count. ஸோ அந்த modulus of the counter எவ்வளவோ அதை தான் அது என்ன பண்ணும், கவுண்டர் வந்து கவுண்ட் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Okay, so the modulus of the counter is அது எதுனா, so the number of the state that the counter count, எத்தனை ஸ்டேட்டை வந்து அது கவுண்ட் பண்ணுதோ அதுதான் வந்து நமக்கு என்ன, the modulus of the counter. Then இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம to construct a counter with any modulus number. ஸோ ஏதோ நம்பர் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, ஸோ how many flip flops தேவை அப்படிங்கிறது for a binary counterக்கு எத்தனை தேவை அப்படிங்கிறது by using this formula யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ the modulus that is less than or is equal to 2 power n. So 2 power n அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், number of states 2 power n. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவுண்ட் ஃப்ரம் 0 to 1023. ஸோ அப்போது 0 to 1023னா நம்ம கவுண்ட் எத்தனை 1024 வரைக்கும் இருக்கும். ஸோ 1024 in terms of 2 power எழுதுனீங்கன்னா we get the value 2 power 10. ஸோ அப்போது 2 power n that is greater than or is equal to modulus வேல்யூனா இதுதான் கொடுத்துருக்கிறது தான் modulus வேல்யூ, modulus of the counter 1024. ஸோ 2 power 10. ஸோ n 10. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்போ n is equal to 10. ஸோ நம்பர் ஆஃப் flip flops required to build a binary counter circuit to count from 0 to 1024னா 10 counters வேணும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5112ன்னு இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன, ஸோ 2 பவரில் அதை எழுதணும். ஓகேவா, ஸோ தட் இஸ் த திங். Then the next one, so digital multiplexes is basically a combination logic circuit to perform the operation and OR. So it's very simple. So எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மல்டிப்ளெக்ஸர் தான் என்ன, many to 1 data selector. ஸோ மெனிலேருந்து 1, many to 1. So that is the multiplexer, many to 1. ஓகேங்களா. ஸோ இந்த நார்மலாக மல்டிப்ளெக்ஸருக்கு வந்து நமக்கு செலெக்ஷன் லைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ செலெக்ஷன் லைன் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 power n இன்புட்ஸ் இருந்ததுன்னா n செலெக்ஷன் லைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4x1 மார்க்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ I0, I1, I2, I3 ஆர் த 4 இன்புட்ஸ் அண்ட் S1, S0 அப்படிங்கிறது எனக்கு என்ன செலெக்ஷன் லைன்ஸ். ஸோ y எனக்கு என்ன வரும், y that is equal to I0 S1 bar S0 அப்படிங்கிறது வரும். ஸோ இது அண்டிகேட்டா. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் I1. ஸோ I1 எப்போ எனக்கு எனேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S1 பார் S0ன்னு இருந்தால் அந்த I1 அப்படிங்கிறது எனக்கு எனேபிள் ஆகும். தென் I2 S1 S0 பார் ப்ளஸ் I3 S1 S0. ஸோ இந்த செலெக்ஷன் லைன் வந்து நமக்கு என்ன காம்பினேஷன், 4 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ 2 செலெக்ஷன் லைன்ஸ்னால் 0 0 0 1 1 0 1 1. ஸோ அப்போது the sum of ப்ராடக்டாக வந்து இது இருக்குது. ஸோ அப்போ AND கேட்டும் OR கேட்டும் நமக்கு தேவை. ஸோ a digital multiplexer basically a combination of AND and OR gates. Okay. Next question பாருங்க. How many 3 to 8 line decoders with enable output are needed to construct a 6 to 64 line decoder without using any other logic gates? So 3 to 8 வச்சு எத்தனை 6 to 64 ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை 3 to 8 தேவைப்படும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோட் எப்படி டீகோடர் வந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஏன்னா நம்ம 3 to 8லேருந்து 6 to 64க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ த ஃபார்முலா இஸ் n1 m1 that is equal to n2 into m2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீகோடர் 1, இது டீகோடர் 2. ஸோ நம்பர் ஆஃப் டீகோடர்ஸ் ரெக்வயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா the summation of k அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து இது 3x8, இது 6x64 கொடுத்துருக்கிற சம்மை பொறுத்தளவுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ த ஃபார்முலா அப்படிங்கிறது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ m2 by m1. ஸோ சம்மேஷன் ஆஃப் k எப்படி ஃபைன் பண்ணலான்னா m2 by m1 that is we may tell it as k1. ஸோ அதை நம்ம கேன்னு எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா k1 by m1 வந்திருக்கிற k1 வேல்யூவை அகைன் m1ஆல் டிவைட் பண்ணோம், அது k2. ஸோ டில்
0 to 1 வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கடைசியில் நம்ம என்ன பண்ணணும், அந்த K1 K2 வேல்யூவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் தி நம்பர் ஆஃப் டீகோடர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 3x8. ஸோ 6x64 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது N1 M1, இது N2 M2. M2 அப்படிங்கிறது 64, M1 அப்படிங்கிறது 8. அப்போது 64/8 அப்படிங்கிறது 8. ஸோ அப்போ 8 அப்படிங்கிறது K1 எடுத்துக்கிறேன். அகைன் இந்த K1 வந்து M1 எல்லாம் டிவைட் பண்ணணும். இப்போ 8/8 தட் இஸ் ஈக்குவல் டு 1 வரைக்கும் வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சம் பண்ணணும். ஸோ இந்த 8யும் இந்த 1யும் சம் பண்ணிங்கன்னா we get the value 9. ஸோ திஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் 3x8 decoders required. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த சிம்பிள். ஸோ இதே மாதிரி த சேம் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி அதர் டீகோடர்ஸ்க்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ த கிவன் டீகோடர் வந்து 2x4லேருந்து எத்தனை 4x16 இது பண்ணுறதுக்கு எத்தனை 2x4 டீகோடர் ரெக்வயர்ட் அப்படின்னா, இப்போது இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஃபஸ்ட்டு 16/4 என்ன வரும், 16/4 4. ஸோ அகைன் 4/4 1. ஸோ 4 + 1 5 தேவை. அதே மாதிரி 2x4 to 3x8. 8/4 வந்து நமக்கு என்ன 2. ஸோ 2/4 அப்படிங்கிறது நமக்கு யூ கன்சிடர் as a 0. ஸோ அப்போது 2 + 0 2. அதே மாதிரி 3x8 6x64 எத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற தேவைன்னா அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். 8 + 1 9 அப்படிங்கிறது தேவை. ஸோ 6x64 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை 4x16 தேவைன்னா 64/16 that is equal to 4. then 4/16 நமக்கு என்ன வராது. ஸோ 0 அப்படிங்கிறது போட்டுக்கணும். அப்போ 4 + 0 = 4. then 256 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா 256/16 16. then 16/16 that is equal to 1 17. So 17 decoders are required. ஓகேங்களா. ஸோ then the next question பாருங்கள். ஸோ the number of comparators in a parallel conversion type 8-bit A to D converter is. So the answer is simple. அதாவது 8-bit அப்படின்னும் போது 2^8 - 1 அவ்வளோதான். ஸோ the flash type ADC, அதாவது flash type ADC தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா parallel conversion type அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ் டைப் ADC அப்படிங்கிறது பேரலல் கன்வர்ஷன் டைப் ADC. ஸோ இது ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு எத்தனை பிட் இருக்குது, 8 பிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பிட் ஃப்ளாஷ் பிட் ஃப்ளைட் n பிட் ADC ரெக்வயர்ஸ் எத்தனை கம்பேரட்டர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது இட் ரெக்வயர்ஸ் 2^n - 1 கம்பேரட்டர்ஸ் A to B analog to digital converter. ஓகேங்களா. ஸோ எத்தனை கம்பேரட்டர் தேவைப்படுது, 2^n - 1 கம்பேரட்டர் அண்ட் 2^n ரெசிஸ்டர். ஓகே. ஸோ இங்கே n அப்படிங்கிறது 8. ஸோ 8 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2^8 என்ன வரும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128, 120 2s are 256. 256 அப்படின்னும் போது that is the answer. So 256 - 1 255. So 255 comparators are needed to implement the 8-bit A to D in a parallel conversion type. ஓகேங்களா. then the next question பாருங்க. in standard TTL totem pole stage refers to. ஸோ அவுட்புட் பஃபர். ஸோ இந்த டாட்டம் போல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜ் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அவுட்புட் பஃபர் மாதிரி தான் அது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் அப்படின்னும் போது த லோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அட் அவுட்புட் லாஜிக் 1. ரிடக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிறது கம்மியாக டாட்டம் போல் நம்ம யூஸ் பண்ணுற போது டாட்டம் போல் ஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு டிடிஎல்ல ஸோ த லோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அட் அவுட்புட் லாஜிக் 1. தென் ரிடக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிறது கம்மியாக சீக்கிரமாக நமக்கு சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். தட் இஸ் த திங். தென் த நெக்ஸ்ட் கொஷின், a system has the transfer function 1 - s by 1 + s. It is known as all pass filter. 1 - s divided by 1 + s அப்படிங்கிறது that is the all pass filter. Then the next question, so a open loop DC gain of a unity negative feedback system with closed loop transfer function s + 4 divided by s square plus 7s plus 13. ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த கொஷின். ஸோ க்ளோஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன, g of s divided by 1 plus g of s into h of s that is equal to transfer function. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, s plus 4 divided by s square plus 7s plus 13. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிசி கெயின் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ டிசி கெயின் ஓப்பன் லூப் டிசி கெயின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், g of s மட்டும் ஃபைண்ட் பண்ணணும்.
ஸோ g of s மட்டும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் the s term அதாவது s is equal to j omega அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு the DC gain அப்படின்னா இந்த டேர்மில் நமக்கு என்ன s is equal to 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் தி DC gain அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி g of s அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. ஸோ g of s அப்படிங்கிறது ஃப்ரம் த பேசிக் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ g of s is equal to இந்த டேர்மை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா tf into 1 plus g of s into h of s ன்னு வரும். தென் g of s is equal to tf உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tf plus tf g of s h of s வரும். நமக்கு என்ன g of s அப்படிங்கிறது தேவை. ஸோ எந்த சைட் g of s இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா g of s minus tf into g of s into h of s that is equal to tf. ஸோ g of s காமனாக இருந்தால் வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் 1 minus tf h of s ன்னு வரும். that is equal to t of s transfer function. then g of s is equal to இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போது நம்ம கொண்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் tf transfer function divided by 1 minus transfer function into h of s. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போது இதில் வந்து நமக்கு the unity feedback அப்படின்னும் போது h of s வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ the remaining term வந்து transfer function நமக்கு என்ன s plus 4 divided by s square plus 7s plus 13 divided by 1 minus transfer function s plus 4 divided by s square plus 7s plus 13. இதை வந்து நீங்கள் LCM எடுத்தீங்க அப்படின்னா s square plus 7s plus 13 minus s plus 4 divided by s square plus 7s plus 13 வரும். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து கேன்சல் பண்ணிங்க டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ கூட. ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன வரும் s plus 4 divided by s square plus 7s plus 13 minus s minus 4ன்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா s plus 4 divided by s square plus 6x plus 9 வரும். ஸோ DC கெயின் அப்படின்னும் போது இந்த ஓப்பன் லூப் கெயினில் வந்து s is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 0 0 0 ஆகிடும் 4/9 மட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். தென் த நெக்ஸ்ட் கொஷின் for a feedback control system of type 2 the steady state error for and ramp input is. ஸோ இந்த டேபிளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி இன்புட்டு. ஸோ இன்புட்டில் வந்து இது யூனிட் ஸ்டெப் இன்புட்டு, யூனிட் ரேம்ப் இன்புட்டு, யூனிட் பேரபோலிக் இன்புட்டு. ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டடி ஸ்டேட் ஏரர்ஸ். ஸோ ஸ்டடி ஸ்டேட் ஏரர்ஸ். ஸோ இந்த ஸ்டடி ஸ்டேட் ஏரர் வந்து எப்படி இருக்குன்னா டைப் 0க்கு யூனிட் ஸ்டெப்புக்கு 1 divided by 1 plus kpன்னு இருக்கும். ஸோ kp is nothing but the position error constant. ஓகேங்களா? ஸோ அது நான் என்னன்றது கீழே சொல்கிறேன். தென் யூனிட் ஸ்டெப்புக்கான டைப் 1 அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டடி ஸ்டேட் வந்து 0. தென் டைப் 2க்கு ஸ்டடி ஸ்டேட் எரர் த யூனிட் இன்புட் ஸ்டெப் அப்படிங்கிறது இருந்ததுன்னா தட் இஸ் ஆல்சோ 0. தென் டைப் 0க்கு வந்து ஸ்டடி ஸ்டேட் எரர் when the input is unit ramp இன்ஃபினிட்டின்னு வரும். தென் டைப் 1க்கு 1/kVன்னு வரும். தென் டைப் 2க்கு 0ன்னு வரும். தென் யூனிட் பேரபாலிக் இன்புட் கொடுக்குறப்போ டைப் 0க்கு த ஸ்டடி ஸ்டேட் எரர் இன்ஃபினிட்டி, டைப் 1க்கு இன்ஃபினிட்டி, டைப் 2க்கு 1/kன்னு வரும். ஸோ இங்கே 1/1 plus kp, இந்த kp அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் த பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். தென் kv அப்படிங்கிறது வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட். ஆக்சிலரேஷன் AKE அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட். kpக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் s stands to a into g of s into h of s. kvக்கு வந்து இந்த ஃபார்முலா லிமிட் s stands to 0 s into g of s into h of s. தென் kaக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் s stands to 0 s square g of s into h of s. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி ஃபார்முலா. ஸோ இதில் நீங்கள் டைப் 0 கேட்குறானா, டைப் 1 கேட்குறானா, டைப் 2 கேட்குறானா. ஸோ நமக்கு எடுத்துருக்கிற சம்மில் வந்து டைப் 2 தான் கேட்டிருக்கான் ரேம்ப் சிக்னல். டைப் 2க்கு ரேம்ப் சிக்னலுக்கு நமக்கு 0. ஸோ த 0 இஸ் தி ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் for making unstable system to stable என்ன பண்ணணும்? ஸோ அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கெயின் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஸோ கெயின் ஆஃப் த சிஸ்டம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டியும் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் கெயின் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்டடி ஸ்டேட் எரர். ஸோ கெயின் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டடி ஸ்டேட் எரருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ எரரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கம்மி பண்ணோம் அப்படின்னா கெயின் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகே. தென் த நெக்ஸ்ட் கொஷின் இஃப் த கெயின் ஆஃப் அ ஓப்பன் லூப் சிஸ்டம் is doubled. So gain of the open loop system is doubled, the gain margin becomes off. So அதாவது it's also inversely proportional. So gain margin is inversely proportional to the gain. So gain marginum inversely proportional இருக்கும். So gain margin வந்து டபுள் ஆச்சுன்னா gain அப்படிங்கிறது ஆஃப் ஆகும். இங்கே gain டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ gain margin ஆஃப் ஆகும். ஓகேங்களா?
next question பாருங்க. So none of the pole of a linear control system lie in the right half of the S plane. So எந்த ஒரு போலுமே right half of the S planeல நமக்கு விழல இல்லை. ஸோ அப்போனா for bounded input the output of the system could be unbounded. So that is the answer. So right half of the S planeல இல்லை அப்போனா நமக்கு அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்? பவுண்டட் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு பவுண்டட் அவுட்புட் வருமா இல்லை அன்பவுண்டட் அவுட்புட் வருமா அப்படிங்கிறது. ஸோ த ஆன்சர் வந்து குட் பி அன்பவுண்டட். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது பாருங்கள். ஃபார் அ நான் காசல் சிஸ்டம் டு பி பைனரி பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டேட்டில் இருந்தது அப்படின்னா போல்ஸ் மஸ்ட் பி லை டு த ரைட் ஆஃப் த எஸ் பிளேன். ஸோ இங்கே ரைட் ஆஃப் த எஸ் பிளேன்லேயே நமக்கு விழலை. தட் இஸ் ஒன் திங். தென் த நெக்ஸ்ட் ஒன், ஃபார் a non-causal system if all the poles lie to the left half of the S plane அப்படின்னா then the output will be unbounded. So எல்லாமே வந்து எங்கே வருது அப்படின்னா ஸோ all the poles lie to the left half of the S plane. ஸோ கொடுத்துருக்கிறது நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ரைட் ஆஃப் ஆஃப் த எஸ் பிளேனில் வந்தது அப்படின்னா அது ஸ்டேபிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நான் காசல் சிஸ்டத்துக்கு. ஸோ ஃபார் அ நான் காசல் சிஸ்டத்துக்கு எல்லா போலுமே லெஃப்ட்டில் வந்து நமக்கு லை ஆகுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கொஷனில் வந்து நன் ஆஃப் த போல் ஃபாலோ ஆன் த ரைட். அப்போ எல்லாமே நமக்கு லெஃப்ட்டில் தான் வந்து விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அன்பவுண்டடாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. In the next one, for a causal system to be bounded input bounded output stable na poles must lie to the left half of the S plane. So இது the நார்மலா வந்து causal systemத்துக்கு எல்லாமே லெஃப்ட் சைடில் விழுந்தது அப்படின்னா ஸோ த இன்புட்டும் பவுண்டட் இன்புட் வந்து பவுண்டட் அவுட்புட்டும் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ் கொஷின். தென் த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் அ கெயின் constant k the phase lead compensator. The phase lead compensator. So for the gain constant k the phase lead compensator reduces the slope of the magnitude curve the entire range of the frequency domain. So this is the answer for this question. So k the gain constant enna pannum appadina so reduces the slope of the magnitude curve the entire range of the frequency domain. Then the next question, so which of the following is an example of an open loop system? So open loop system அப்படினா போது நமக்கு பாத்தீங்க அப்படினா இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரணும், அவ்வளவுதான். அந்த அவுட்புட் வந்து again it will be not fed back to the input. So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு open loop system அப்படிங்கறது சொல்லுவாங்க. So execution of a program by a computer. So that is the answer for this question. Then the next question, the phase lead compensation is used to. ஸோ இது நம்ம ஃபேஸ் லீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ரீஸ் போத் ரைஸ் டைம் அண்ட் பீக் ஓவர் ஷூட். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are using the phase lead compensation. So it decreases both rise time and peak overshoot, normally overshoot. ஸோ லீட் காம்பன்சேட்டர் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இம்ப்ரூவ் டேம்பிங் ஆஃப் த சிஸ்டம். ஸோ டேம்பிங்கை இன்க்ரூவ் பண்ணிங்கன்னா ஓவர் ஷூட் வந்து ரெடியூஸ் ஆகும், பேண்ட்வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது ரெண்டுமே வந்து இங்கே வந்துடுது. ஸோ இட் டிக்ரீசஸ் தி ரைஸ் டைம் அண்ட் ஓவர் ஷூட். ஸோ இம்ப்ரூவ் த டேம்பிங் ஆஃப் த சிஸ்டம், இன்க்ரீசஸ் த பேண்ட்வித், தென் மேக்ஸிமைஸ் த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த ஃபேஸ் மார்ஜின் அண்ட் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா? Then the next sum பாருங்க, the open loop transfer function of a unity feedback control system is given by g of s is equal to k divided by s into s plus 1. If the gain is increased to infinity then the damping ratio will tend to become. So the answer is 0. எப்படிங்கிறது பார்க்கலாம். So the characteristics equation of the second order system, that is x square 2 zeta omega n s plus omega n square equal to 0. So the open loop transfer function அப்படிங்கிறது g of s k divided by s into s plus 1. So the characteristic equation எப்படி நம்ம ஃபால்வ் பண்ணுவாங்கன்னா யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்னும் போது 1 plus g of s into h of s. So this is the characteristic equation. டேரெக்டாகவும் ஃபைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா டெனாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து characteristic equation எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ 1 plus g of s into h of s that is equal to 0. ஸோ இப்போது characteristic equation நம்ம ஃபைன் பண்ணணும் கொடுத்துருக்கிற ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வச்சு. ஸோ தென்
1 plus k divided by s into s plus 1 that is equal to 0 na s into s plus 1 plus k equal to 0. So the value is s square plus s plus k equal to 0. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஒமேகா n ஸ்கொயர் இருக்கிற இடத்துல k இருக்குது. ஸோ ஒமேகா n is equal to root k. ஸோ zeta 2 zeta ஒமேகா n இருக்கிற இடத்துல நமக்கு என்ன 1 இருக்குது. ஸோ அப்போ 1 இருந்தது அப்படின்னா 2 zeta ஒமேகா n equal to 1. ஸோ ஒமேகா n that is equal to root k சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போது நமக்கு என்ன zeta is equal to 1/2 root k அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the k is unity, அதாவது if the gain is increased to infinity. ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்னும் போது k வேல்யூ இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/infinity 0. ஸோ the damping ratio will be 0. So that is the answer. Then the next question, so the increase in signal to quantization noise ratio for a uniform PCM by an extra bit is, the answer is 6 dB. எப்படி வருதுன்னு பாருங்க. So the signal to noise ratio for the PCM system is given by, so this is the general equation. ஓகேங்களா. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்என்ஆருக்கு குவான்டைசேஷனுக்கு என்ன வந்து ஃபார்முலா பிசிஎம்க்கு மட்டும். ஸோ எஸ்என்ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 1.8 + 6n dB. ஓகேங்களா. ஸோ இப்போது எனக்கு என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு பிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பிட் ஆகுது. அப்போ n is equal to n + 1. ஸோ அப்போ n is equal to n + 1 அப்படின்னும் போது எனக்கு என்ன ஒரு 1 + 8 + 6n + 6ன்னு வரும். ஸோ அப்போது இந்த டேர்ம் வந்து அகைன் முன்னாடி இருக்கிற எஸ்என்ஆர் தான், அது கூட எவ்வளோ ஆட் ஆகுது +6 இங்கே வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். ஸோ ஒன்லி 6 dB மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இந்த நியூ வேல்யூ அப்படிங்கிறது என்னது, இன்க்ரீஸ் இந்த வேல்யூ 6 dB அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. Then the next question, in a DPCM differential pulse code modulation, the input to the quantizer is quantized by a non-uniform scalar quantizer. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குவான்டைசேஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க, நான் யூனிஃபார்ம் ஸ்கேலார் குவான்டைசர். ஸோ தென் த நெக்ஸ்ட் ஒன், ஸோ இன் டெல்டா மாடுலேஷன் த குவான்டைசர் இஸ் 1 bit குவான்டைசர். ஸோ டெல்டா மாடுலேஷனில் அந்த குவான்டைசரோட சைஸ் ஸோ என்ன இது யூஸ் பண்ணுறாங்கன்னா 1 bit குவான்டைசர் தான் யூஸ் பண்ணுறாங்க டெல்டா மாடுலேஷனில். ஸோ டெல்டா மாடுலேஷனில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ரெடியூஸ் த bandwidth or bit rate வந்து reduce பண்ணுறதுக்கு we are using the delta modulation. In the next sum, so the bit rate of this digital communication system is 34 megabits per second. The modulation scheme is QPSK, quadrature phase shift keying. The baud rate of the system is so 68 megabits per second. So 34 அப்படின்னும் போது இங்கே 64 megabits per second. ஓகேங்களா. ஸோ baud rate ஆன்சர் வந்து அதுதான். Then the next question, so which of the following requires a synchronized signal? So a synchronized signal எதுக்கு யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னா சிங்கிள் சேனல் PPM பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷனுக்கு தான் நமக்கு என்ன தேவை, சிங்க்ரனைசேஷன் சிக்னல் அப்படிங்கிறது தேவைப்படும். Then the next question, so modulation scheme used in GSM is, so என்ன மாடுலேஷன் ஸ்கீம் யூஸ் பண்ணுறாங்கன்னா GMSK. ஸோ மாடுலேஷன் ஸ்கீம் யூஸ்ட் இன் GSMல என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா Gaussian மினிமம் ஷிஃப்ட் கீயிங் GSM அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ த ஹை எஃபிஷியன்சியாக இருக்கும். அட் த சேம் 2G GSM மொபைல் கம்யூனிகேஷன்லேயும் சேம் இதே மாடுலேஷன் ஸ்கீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் அலோகேட்டிங் கெப்பாசிட்டி ஆன் அ சேட்டலைட் சேனல் யூஸிங் ஃபிக்ஸ்டு அசைன்மெண்ட் FDM. ஸோ FDM வந்து அசைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், FDME அப்படிங்கிறது தான் தேவைப்படும். ஸோ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சஸ் டெக்னிக் தான் நமக்கு என்ன தேவைப்படும். ஸோ அப்போது இதில் வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அப்படின்னும் போது ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன டிவைட் ஆகும் அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். FDME அலாட்ஸ் a different sub-band of the frequency to each different users to access the network. ஸோ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அப்படின்னும் போது ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. Then the next question, so the electric field lines and equipotential lines கட் ஈச் அதர் ஆர்த்தோகனலி. ரெண்டுமே வந்து கட் எப்படி கட் பண்ணிக்கும் அப்படின்னா ஆர்த்தோகனலாக கட் பண்ணிக்கும். ஸோ கட் ஈச் அதர் ஆர்த்தோகனலி. ஸோ ஈக்குவபொட்டன்ஷியல் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆர்த்தோகனல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் பொட்டன்ஷியல் லைனோ தென் இட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் dl along a circle of radius 2 units. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ எப்படின்னா ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ், சர்க்கிள் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து 2.
So the normal dl அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it's an element of the displacement. So the displacement அப்படின்னும் போது where it starts அதே பாயிண்டில் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் in a circle வந்து 0. ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து நமக்கு என்ன 0. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின். ஸோ 2 electric dipole aligned parallel to each other. ஸோ இந்த மாதிரி parallel to each other நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அலைன் பண்ணியிருக்காங்க. and having the same axis exert a force F on each other. ஸோ இதுவும் இது கூட F, இதுவும் இதில் F force அப்படிங்கிறது எக்ஸர்ட் பண்ணுது. when a distance d apart, d வந்து distance between the electric dipole. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, if a dipoles are at a distance 2d apart, then the mutual force between the would be என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. மியூச்சுவல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் எலக்ட்ரிக் டைபோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 into P1 P2 divided by 4 pi epsilon naught x power 4. So this is the formula. ஓகேங்களா. ஸோ the force F is equal to 3 into P1 P2 divided by 4 pi epsilon naught x power 4. ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி பவர் 4னு போட்டுக்கோங்க. நவ் என்ன பண்ணுறாங்க 2D அப்படிங்கிறது 2D அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது 2D நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2D பவர் 4. அப்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 வந்து இங்கே வெளியே எடுத்துருங்க. ஸோ ரிமைனிங் டேர்மை அப்படியே நான் Fன்னு எடுத்துக்கிறேன். ஸோ F by 16 ஏன்னா அதுதானே எடுத்துருக்கோம். ஸோ the new F dash that is equal to 3P1 P2 divided by 4 pi epsilon naught d power 4 into 16. So in the whole term நான் again F ன்னு எடுத்துக்கிறேன். So we get the value F by 16. Then the next question. The differential equation d square y by dx square plus sin x dy by dx plus y e power x that is equal to sin hx is second order non-linear system. Okay, so this is the answer for this question. ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.